இன்றைக்கான தேவ வார்த்தை என்ன வேண்டும்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இந்த சம்பவம் தேவன் கடந்து போகும்போது பார்வையில்லாத ஒரு நபர் தேவன் போகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும்போது தேவன் நின்று திரும்பி பார்த்து அவனை தன்னிடமாய் அழைத்து வரும்படி சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அவனை அழைத்து வந்ததன் பிற்பாடு தேவன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று. ஒருவருடைய நினைவுகளை அறிகிற தேவனுக்கு, அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்த தேவனுக்கு இந்த நபருக்கு என்ன வேண்டும் என்றதை குறித்து தெரியும். அவர் தெரியாமல் அந்த நபரிடத்துல உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனாலும் தேவன் அந்த இடத்துல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று ஒரு கேள்வியை தொடுக்கும் போது அந்த நபர் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தேவன் சொல்லும் பொழுது அவர் பார்வையை பெற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய தேவனுக்கு எங்களுக்கு என்ன தேவை, நாங்கள் என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் என்றது எல்லாமே அவருக்கு தெரியும். எங்களோட வாயில் சொல் பிறவாததுக்கு முன்னமே எங்களுக்கு என்ன தேவை என்றதை அவர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அதனால நாங்கள் தேவனிடத்துல எதை கேட்கிறோம் என்றதுல கவனமா இருக்கணும். நாங்கள் கேட்கிறதை வைத்துத்தான் தேவனாலும் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். நாங்கள் தேவனிடத்துல எங்களை தேவையை மிஞ்சி பேராசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்கிறோமா இருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தேவனிடத்துல எதை கேட்கிறோம் என்கிறதிலும் எப்படி கேட்கிறோம் என்றதிலும் தான் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கும். சாலமோன் ராஜாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், சாலமோன் தேவனுடைய ஜனத்தை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தை மாத்திரம்தான் கேட்கிறார். அவர் அப்படி கேட்டதன் நிமித்தம் சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த பார்வையில்லாத நபர் தேவனிடத்துல விசுவாசமாய் கேட்கிறார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி அவரை முழுவதுமாக விசுவாசித்து கேட்கும் பொழுது நாங்கள்